தனுசு ராசி குருவை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி தாங்க இந்த தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம், இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி அமைச்சிருக்கு? இது உங்களுக்கு ஒரு ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க, அதிசயமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள்லாம் இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முக்கிய கிரகங்களோட பெயர்ச்சிகள் நடைபெற இருக்கு. அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், நீங்கள் முக்கியமாக இந்த டைமில் செய்ய வேண்டிய விஷயங்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், மேலுமே அமாவாசை 12ஆம் தேதி ஆகஸ்ட் 12/8/2026 அன்று வரக்கூடிய நாளில் என்னெல்லாம் நீங்கள் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பல நாட்களாகவே பல பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது, இது எல்லாமே நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஆகஸ்ட் மாதத்தில் மிதுன ராசியில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வரை இணைந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றங்களை கொடுக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சுக்கிர பகவான், அதாவது ஆகஸ்ட் 22ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வரதுனால கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார். அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றம் நடக்க போகுது, இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, இது எல்லாம் குறித்து நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணுமா இருந்தாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறதான் ஈஸியான முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இது மிக சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த தனுசு ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும், உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மேலுமே நீங்கள் இந்த ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும், குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். இதனை தசம அங்காரக அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 7ஆம் இடத்துல குரு மற்றும் சுக்கிரன் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, இது ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மனதில் ஒன்று நினைப்பீங்க இல்லையா, அந்த காரியங்கள்லாம் நிறைவேறதுக்கு ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். மொத்தத்தில் தொட்டது எல்லாமே துலங்கும். மேலுமே நீங்கள் தொடங்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள், அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பயணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா, அதே மாதிரி அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது ரொம்ப பிடிக்குமா. வெளிநாடுகளில் இருப்போருக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். தந்தையோடு இருந்து வந்த அந்த மனக்கசப்புகள் நீங்கி தந்தை வழி உறவால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வீண் விரயம் குறையும். அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். மனதில் பொறுத்த வரைக்குமே நீண்ட காலமாக யோசித்து அந்த புண்ணிய தலங்களுக்கு போகணும் அப்படின்னு பல நாளாகவே யோசிச்சுருந்துருப்பீங்க. ஆனால் ஏதாவது ஒரு தடைகள் வந்திருக்கும், நீங்கள் போக முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போயிட்டு நல்ல ஒரு புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு நல்ல ஒரு ஆசையெல்லாம் பெற போகிறீங்க. பயணங்களால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். கோவில் கட்டுறது உள்ளிட்ட முயற்சிகளில் இருந்து வந்த அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். மனதில் இருந்து வந்த அந்த கவலைகள், பாரம், இது எல்லாமே குறையும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. யோக பலன்களை அதிக அளவு பெற போகிறீங்க. நண்பர்களால் ஆதாயம் நிறையவே கிடைக்கும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்து அந்த கருத்து வேறுபாடுகள் விலகி நல்ல ஒரு அன்பு அதிகரிக்கும் வகையில் அமைச்சிருக்கு. காதல் உறவில் பொறுத்த வரைக்கும் இனிமை அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் புதிய காதல் வெற்றியாக மாறி திருமண நிலைக்கு செல்லக்கூடிய அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. வெற்றி அப்படின்னு பார்த்தோமா, உத்தியோகம், தொழிலில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வகையில் தான் அமைச்சிருக்கு. விவசாயம், விளைபொருட்கள், அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டு, கட்டுமானத்துறை இருக்கிறவங்க
நல்ல ஒரு ஏற்றம் காணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தொழிலையுமே நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். சமூகத்தில் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. சகோதரி உறவுகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். உங்களோட சகோதரியோடு இணைந்து செய்யக்கூடிய அந்த முயற்சிகளில் பிரம்மாண்ட வெற்றிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வகையில் அமைச்சிருக்கு. நீங்கள் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் பரிகாரம் சில விஷயங்களை செய்யலாம். கல்வியில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலக அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவீங்க. முதலீட்டில் 2 மடங்கு லாபம் கிடைக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மொத்தத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களோட குலதெய்வ கோவில் போயிட்டு நீங்கள் வழிபடுவது அதி அற்புதமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். அதுவும் பாருங்கள், எப்போ போகிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக அந்த ஆடி அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த மாதத்தில் மட்டும், இந்த ஆடி மாதத்தில் இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா, மற்ற அமாவாசையை விட இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களோட ஆத்மாக்கள் பூமிக்கு வந்து தங்களோட சந்ததியினரை ஆசி வழங்குவதாக நல்லா சொல்லப்படுது. ஸோ இந்த நாளில் மறைந்த நம்மளுடைய உறவினர்களாகட்டும், நம்மளுடைய அப்பா அம்மா இந்த மாதிரி யாராவது இறந்தவங்களா இருக்கட்டுங்க, அவங்களுக்கு தர்ப்பணம் பித்ரு பூஜைகள் செஞ்சு அவங்களோட ஆன்மா சாந்தி அடையவும் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஆடி அமாவாசை. ஸோ இதனால் என்ன நடக்கும், இந்த மாதிரியான நம்ம இப்படி செய்யலனா என்ன நடக்கும் அப்படின்னா பல தோஷங்கள் ஏற்படும். பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இது எல்லாமே ஏற்படுவதற்கு இது ஒரு காரணம். அதனால் சரியாக அந்தந்த மாதத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களை கண்டிப்பாக செஞ்சுருங்க. அதே மாதிரி இப்படி செய்கிறதுனால நமக்கு பித்ரு தோஷம், பித்ரு சாபம் கண்டிப்பாக முழுமையாக விடுபட முடியும். பித்ருக்களோட ஆசை கிடைச்சா கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த துன்பங்கள் தடைகள் எல்லாமே நீங்கி சுபகாரியத்துலேயும் நிறைய குடும்பத்தில் பாருங்கள் அந்த சுபகாரியத்தில் தடைகள் இருக்கும். இதற்கு எல்லாமே இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் இந்த அமாவாசை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் ஆடி மாதம். அதாவது தட்சாயன காலத்தோட தொடக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு மாதம் இது. சூரியன் தெற்கு நோக்கி நகர தொடங்கக்கூடிய ஒரு காலம். இந்த தட்சாயன காலத்தோட முதல் அமாவாசை அப்படிங்கிறதுனால இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. ஆடி அமாவாசை இன்னைக்கு சூரியன் அதாவது சிவன், சந்திரன் சக்தி, சிவன் சக்தி ஒன்று சேருவாங்க. ஸோ இதனால் சந்திரனோட சக்தி அதிகமாக இருக்கும். அன்று முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து தங்களோட சந்ததியினரை ஆசீர்வதிப்பதாக சொல்லப்படுது. அதனால தான் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறது அந்த அமாவாசை நாளில், அதுவும் இந்த ஆடி அமாவாசை நாளில் கொடுப்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சடங்குகள் செய்கிறதுனால குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழல் இருக்கும். முன்னோர்களோட சாபம் அப்படிங்கிறது இருக்காது. தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம், திருச்சி அம்மா மண்டபம், திருச்செந்தூர், ஈரோடு, கூடுதுறை பவானி உள்ளிட்ட அந்த கடல் நதிகள் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் மக்கள் தங்களோட முன்னோர்களுக்காக தர்ப்பணம் திதி கொடுத்து பித்ரு கடனானது நிறைவேற்றுவாங்க. இப்படி செய்வதனால நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், எப்பேற்பட்ட தடைகள் தாமதங்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஆடி மாதம் அமாவாசை தர்ப்பணம் ஏன் இவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, தர்ப்பணம் அப்படிங்கிறது முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு சிறப்பான சடங்கு. மக்கள் நதிக்கரைகள், கடற்கரைகள், கோவிலுக்கு போயிட்டு இந்த சடங்கை செய்வாங்க. தர்ப்பணத்தில் தண்ணீர், எள், அரிசி இது எல்லாமே முன்னோர்களுக்கு அர்ப்பணிப்பாங்க. மந்திரங்களை சொல்லி அவங்க வணங்குவாங்க. இதனால முன்னோர்கள் பார்த்தீங்களா சந்தோஷமாக ஆசீர்வதிப்பாங்க. ஹோமம் அப்படிங்கிறது மூலிகைகள், அந்த காய்ந்த பொருட்களை நெருப்பில் போட்டு செய்யக்கூடிய ஒரு சடங்கு. இதனால் கெட்ட சக்திகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே விலகி நல்ல சூழ்நிலைகள் உருவாகுமா, முன்னோர்களும் சந்தோஷப்படுவாங்களாம். இதனால தான் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக ஹோமங்கள் போன்ற புனித சடங்குகள் செய்வது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி இந்த அமாவாசை நாளில் உங்களால் முடிஞ்சா ஏதாவது தானம் செய்யுங்க, ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு உணவு கொடுங்க, உடை இதெல்லாம் கொடுக்கலாம். காகம், பிற விலங்குகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்கலாம். அதே மாதிரி மற்ற விலங்குகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்குறீங்களோ இல்லையா அன்றைய நாளில் கண்டிப்பாக காகத்திற்கு சாதம் வைங்க. இதனால் சனி பகவானின் தாக்கம் குறையும், உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பசுமாட்டுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்றைய நாளில் அதுக்கு ஏதாவது ஒரு பொருள் கொடுங்க, ரொம்ப நல்லது. அன்று முன்னோர்களோட ஆத்மாக்கள் அவற்றில் இருப்பதாக நம்பப்படுது. விரதம் இருந்து சிவன் மற்றும் பார்வதி தேவியை நீங்கள் தொடர்ந்து வழங்கலாம். சிவன் கோவிலுக்கு போயிட்டு கூட வழிபடலாம். ஆடி அமாவாசை இன்னைக்கு மாலையில் முன்னோர்களுக்காக ஒரு தனியாக தீபம் ஏற்றி நீங்கள் வைத்து வழிபடலாம். முடிந்தவங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு முன்னோர்களுக்காக ஒரு தீபத்தை தனியாக ஏற்றி நீங்கள் வழிபடலாம். இது அவங்களுக்கு மோட்சத்தை தருமா. ஸோ இதனால் இந்த விஷயத்தை மட்டும், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன்கள் அப்படின்னா, உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும்.
புதிய பொறுப்புகள் திறமையாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக போகிறது. வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்குமே புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பழைய பாக்கிகள்லாம் வசூலாகக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே ஒற்றுமை அதிகமாக இருக்கும். கணவரோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற ஆரம்பிக்கும். இந்த அமாவாசை நாளில் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு அந்த செய்ய வேண்டிய அந்த சடங்குகளை மட்டும் மிஸ் பண்ணிடாத செஞ்சுருங்க. உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். என்ன தனுசு ராசி அன்பர்களே, இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஆடி அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆடி மாதம் அம்மனுக்குரிய ஒரு மாதம் அப்படிங்கிறதுனால அம்மன் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. ஆடி மாதம், ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை, ஆடி வெள்ளிக்கிழமை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். ஸோ இந்த நாளெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.